குழந்தை வரம் கேட்டவனுக்கு கடவுள் கொடுத்த அதிர்ச்சி. ஜூன் 10 என்று நாள் கொடுத்திருந்தார்கள். வழக்கம் போல் வாராவாரம் செக்கப் போவது போல் அன்றும் சென்றிருந்தாள். அன்று சனிக்கிழமை. இரவு டிக்கெட் புக் செய்யப்பட்டிருந்தது. அலுவலகத்திலிருந்து சற்று முன்னதாகவே புறப்பட வேண்டும். இதே நாள் அடுத்த வாரம் பாப்பா கையில் இருக்கும் என்று நினைத்து கொண்டே கிளம்பினான். பெண் குழந்தையா இல்லை பையனா? ஸ்கேனில் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. 9 மாதம் உள்ளே இருப்பது என்னவென்று தெரியாமல் 270 நாட்கள் காத்திருப்பது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கலந்த சுமை. என்ன பெயர் வைக்கலாம்? இன்று வரை யோசிக்கவும் இல்லை. முதலில் குழந்தை நன்றாக பிறக்கட்டும், காத்திருக்கலாம் என பேருந்து புறப்பட எத்தனை நேரத்தில் திருச்சியிலிருந்து அழைப்பு வந்தது. ஏங்க, இன்னைக்கே அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. மேக்சிமம் மண்டே டெலிவரி இருக்கும்னு டாக்டர் சொல்றாங்க. பதட்டமாக மனைவி சொன்னாள். திரும்பி வரும் பொழுது அப்பாவாகத்தான் வருவேனா? ஒரு புதுவித உணர்வு. முதலில் பிரசவம் நல்லபடியாக முடிய வேண்டும். சும்மாவா சொன்னார்கள் பிரசவம் மறுபிறப்பு என்று? சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என கோவிலில் வேண்டுதல், பெரியவர்களின் ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசி மாதம் வரை நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, பழங்கள், மருந்து வகைகள். கண்டிப்பாக சுகப்பிரசவமாகத்தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. ஏதேதோ சிந்தனை ஆக்கிரமிக்க தூங்கிவிட்டேன். சரியாக 6 மணிக்கு திருச்சி வந்தடைந்து 30 ரூபாய் ஆட்டோவிற்கும் கொடுத்து ஹாஸ்பிட்டலில் பார்த்த பொழுது மனைவி காத்திருந்தாள். ஏதும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூஸ் கொடுக்கலாமா டாக்டர்? கொடுங்க, பட் வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். சாத்துக்கொடி கிடைத்தது. சாப்பிட பிடிக்கவில்லை. இன்னும் சில மணி நேரத்தில் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று நடக்கவிருக்கிறது. நல்லபடியாக நடக்க வேண்டும். ஒன்றும் ஓடவில்லை. அருகில் உட்கார்ந்து கைப்பிடித்திருப்பதை தவிர வேற எதுவும் தோன்றவில்லை. சரியாக 8:30 மணிக்கு ஊசி போடப்பட்டது. நல்ல பெயின் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று டாக்டர் சொல்லிவிட்டு போனார். அவளுக்கென்ன சொல்லிவிட்டால், அகப்பட்டவன் நான் அல்லவா என்றாள் சிரித்துக்கொண்டே. இந்த நேரத்திலும் மனைவி பொறுமையாக இருக்கிறாளே, தைரியசாலிதான். ஒரு பெண்ணின் மனதைரியத்துக்கு முன் எதுவுமே இல்லை. காப்பதும் சக்தி, அழிப்பதும் சக்திதான். நேரமாக ஆக சொந்தம் ஒவ்வொன்றாக சேர ஆரம்பித்திருந்தது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அவளின் அலறல் அதிகமாகி கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் சில விஷயங்களை ஒரு முறையாவது அனுபவித்தே ஆக வேண்டும். சக்கரத்தில் ஏறியாகிவிட்டது. நம்முறை வந்தே தீரும், தப்பிக்க வழியில்லை. உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது எழுதப்படாத நியதிதான். பக்கத்தில் இருந்தவரிடம் பேனா வாங்கி வாரமலர் குறுக்கெழுத்து போட்டியை நிரப்ப ஆரம்பித்தான். ஒவ்வொரு மணி நேரமும் அலறல். 3 மணி வரை இதே போராட்டம். சரியாக 3:10க்கு பெரிய டாக்டர் வந்தார். அதுவரை 8 மணி நேரம் கடந்திருந்தது. பேஷண்ட் கூட யாரும் வந்திருக்காங்க? ஏதாவது விபரீதமோ? சொல்லுங்க டாக்டர். வி ட்ரைட் அ லாட். குழந்தையோட தலையை பார்க்க முடியுது. இட்ஸ் ட்ரையிங் டு கம் அவுட், பட் சம் கான்ட்ராக்ஷன் இஸ் தேர். ஃபார்ஷிப்ஸ் போட முடியாது. பெட்டர் ஆப்ஷன் இஸ் சர்ஜரி, பட் வி வில் ட்ரை அவர் மேக்சிமம். சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். அனத்தீசியா டாக்டர் வந்தார். முதுகில் ஊசி போடப்பட்டது. கடவுளே, இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் ஏதாவது அற்புதம் நிகழ்த்த மாட்டாயா? நார்மல் ஆகிறாதா? 3 நாளில் எழுந்து ஓடி வரமாட்டாளா என் மனைவி? தாயும் செய்யும் நலமுடன் பார்க்க வேண்டுமே. இது நாள் வரை இருந்த தைரியமோ இருமாப்போ இப்பொழுது என்னிடம் இல்லை. சில நிமிடங்களில் உன் இருப்பை உணர்த்துவது போல் இருக்கிறது. உன் தயவு இல்லாமல் எதுவும் இல்லை. என் பாவம் என்னோடு போகட்டும், அவர்களுக்கு வேண்டாம். எல்லாம் ஒழுங்காக நடக்கிறது. பயமில்லை என்று இருந்தேனே, அப்பொழுது உனக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அதான் இப்பொழுது உன்னை ஞாபகப்படுத்துகிறாயோ? தலைகீழாக நின்று முயற்சி செய்தாலும் முடிவு எடுப்பது நீதான். சரி, நீங்க தான் பேஷண்டோட என்று பேப்பரை நீட்டினார்கள். ஆதலால் சர்ஜரி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஞாபத்தை நான் உணர்கிறேன். எனக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மனத்தெளிவுடன் கையொப்பமிடுகிறேன் என மிக கடினமானதொரு தருணம். உன் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கப்பா. என்னன்னு தெரியாது. நீதான் கையெழுத்து போடணும். போட்டுக்குடு. இறைவா, உன்னிடம் முழுவதும் அவளை ஒப்படைத்து விடுகிறேன். நீயே பார்த்துக்கொள். சரியாக 3:30க்கு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. தொடர்ச்சியாக அளவில்லை. ஐயகோ,
அடுத்த சோதனை. சந்தோஷமாக எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது செய்தியாக இருந்தது. எப்பொழுது சர்ஜரி என்று முடிவானதோ அப்பொழுதே மனம் சோர்ந்து விட்டது. குழந்தையை வெளியில் கொண்டு வந்து காட்டினார்கள். குழந்தை அளவில்லை. என்ன பேபி? பெண் குழந்தை. மகாலட்சுமி என்று யாரோ சொன்னது காதில் விழுந்தது. ஆனால் மனம் முழுவதும் மனைவி எப்படி இருக்கிறாள் என்றே கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். எப்படி சிஸ்டர் இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். வாழ்வின் ஆதாரமே அவள்தான். மீண்டும் பெரிய டாக்டர் வெளியே வந்தார். பேபி ஹேஸ் ட்ரங்க் சம் வாட்டர். பீடியாட்ரிஷியனை வர சொல்லியிருக்கேன். ஷி வில் கம். எதுக்கும் ஒரு தடவை செக்கப் பண்ணிடலாம். அரை மணி நேரத்தில் எவ்வளவு மனப்போராட்டம். இதற்கு முந்தைய 8 மணி நேர மனநிலையும் தற்போதைய அரை மணி நேரமும் நிறைய வித்தியாசங்கள். ஒரு முறை மலை விளிம்பை சென்று எட்டி பார்த்து வந்தது போல் இருந்தது. அடுத்த 5 நிமிடங்களில் பீடியாட்ரிஷியன் உள்ளே சென்றார். அடுத்த 5 நிமிடத்தில் பேபியோட அப்பா யார்? சொல்லுங்க டாக்டர். பேபி இஸ் ஹேவிங் சம் பிரீத்திங் ட்ரபிள். 2 நாள் ஐசியூவில் வச்சிருந்து பார்க்கணும். ஆக்சிஜன் கொடுக்கணும். அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். சர்ஜரி ஒன்றே போதுமே உன்னை உணர்த்த. இந்த குழந்தையும் வேண்டுமா? போதும். இதற்கு மேலும் குழந்தை வேண்டாம். இனி நான் வாழப்போகும் வாழ்வின் ஆதாரத்தை ஏற்கனவே அசைத்து பார்த்து விட்டாய் கடவுளே. இந்த பிஞ்சு என்ன செய்தது? அடுத்த 2 மணி நேரத்தில் ஸ்ட்ரெச்சரில் வெளியே வந்தாள். 5 நிமிடம் முன்பு ஆபரேஷன் முடிந்துள்ளது. உன் வயிற்றை கிழித்துள்ளார்கள். வலிக்கிறதா? மறத்திருக்கிறதா? என்னை தெரிகிறதா? உனக்கு பெண் குழந்தை அம்மா கேட்கிறதா? கண் மட்டுமே அவளுக்கு அசைந்தது. மேலே ரூமுக்கு கொண்டு சென்றார்கள். கூடவே நான் சென்றேன். அதற்குள் கீழே கார் வந்துவிட, குழந்தைக்கு அப்பா யாருங்க? காரில் என் குழந்தை ஒரு டவலில் சுற்றியிருந்தார்கள். இப்பொழுதும் குழந்தை அளவில்லை. 3 கிலோமீட்டராவது இருக்கும் இன்னொரு ஹாஸ்பிட்டல். அவசர சிகிச்சை பிரிவு. ஏற்கனவே சோர்ந்திருந்த மனது மேலும் சோர்ந்தது. 4வது மாடியில் ஐசியு. குழந்தையை வாங்கி கொண்டு வெளியே காத்திருக்க சொன்னார்கள். கதவை திறந்த பொழுது 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தன. அதில் 2-3 குடும்பம் வெளியில் உட்கார்ந்திருந்தது. எல்லோரும் தத்தம் குழந்தைக்காக காத்திருந்தார்கள். 5 நிமிடங்களில் கதவு திறந்தது. மீண்டும் ஒரு பேப்பர். இந்த காரணத்திற்காக குழந்தை சேர்க்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விபரீதம் தந்தையாகிய நான் சுயநினைவுடன் என மீண்டும் அதே கடிதம். உடற்சோர்வுடனும் மனசோர்வுடனும் சேர்ந்து கொண்டன. மிக களைப்பாக உணர்ந்தேன். வெளியில் காத்திருந்தவர்களில் ஒருவர் புதுக்கோட்டை, ஒருவர் கன்னியாகுமரி. அங்கே முடியாதுன்னுட்டாங்க சார். இங்கே கொண்டு வந்து பார்க்கிறோம். இங்கே நல்லா பார்ப்பாங்களா என மனதினுள் கவலை வேறு. ஒரு குழந்தைக்கு 1 கிலோ தான் எடை. இன்னொரு குழந்தை முதுகில் கட்டி. இன்னொரு குழந்தைக்கு ஜாண்டிஸ். என் குழந்தைக்கு மூச்சு திணறல் மட்டும்தான். அதுவும் நார்மல், சரியாகிவிடும் என்று சொல்லி இருந்தார்கள். உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி என்பதை படும் துயரத்திற்கு இது பெரியதாக தெரியவில்லை. இந்த மட்டோடு மட்டும் விட்டாயே கடவுளே என்றுதான் தோன்றியது. ஒரு மருந்து சீட்டு கொடுத்தார்கள். 10 சிரிஞ்சு, 3 இன்ஜெக்ஷன், ட்ரிப்ஸ் என 20 ஐட்டம். மொத்தம் 2 நாட்கள் சொல்லப்பட்டது. பின்பு ஜாண்டிஸ் வேறு வந்து சேர்ந்து கொண்டது. இன்னும் ஒரு 3 நாட்கள் என மொத்தம் 5 நாட்கள் ஆகியது. இதற்கிடையில் பிறந்தது முதல் ஒரு முறை கூட குழந்தையின் முகம் பார்க்காமல் மனைவி களைத்திருந்தாள். 5 நாட்கள் ஹாஸ்பிட்டல் சூழல் ஓரளவு மனதிற்கு பழகிவிட்டிருந்தது. 5ஆம் நாள் காலை குழந்தையை கையில் கொடுத்தார்கள். அதன் கைகள் முழுவதும் ஊசி குத்தப்பட்டு புண்ணாகி இருந்தது. பிறந்த சில மணி நேரங்களில் இந்த பிஞ்சு இத்தனை கஷ்டம் அனுபவித்திருந்தது. குழந்தையை தாயின் கையில் கொடுத்து, இதுதான் நம்ம பாப்பாவா? இவ்வளோ நாள் தனியாக இருந்திய தங்கம் என்று கொஞ்சிய பொழுது இந்த 5 நாள் வேதனையும் மறந்துவிட்டது. இறைவா, பிரார்த்தனை என்னோடதாகட்டும், கொடுப்பது உன்னோடு ஆகட்டும் என மனநிறைவாக குடும்பமாக வீட்டிற்கு கிளம்பினோம். என்னதான் பெண்களுக்கு பிரசவம் மறுஜென்மமாக இருந்தாலும் ஆண்கள் அதன் வலியை மனதளவிலே தாங்குகிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.